ஒரு ஊர்ல சிண்ட்ரெல்லான்னு ஒரு சின்ன பொண்ணு அவ அப்பா கூட ஹாப்பியா இருந்தா. சிண்ட்ரெல்லாக்கு அம்மா இல்ல, சோ அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. சிண்ட்ரெல்லாவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லாவோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ ஸ்டெப் மதர் சிண்ட்ரெல்லாவை வீட்ல எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. ஆனா சிண்ட்ரெல்லா எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தா. ஒரு நாள் ஒரு பெரிய செய்தி வந்தது. பிரின்ஸ் ஒரு கிராண்ட் பால் அரேஞ்ச் பண்ணாரு. அதுல எல்லா கேர்ள்ஸும் வரலான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்டெப் சிஸ்டர்ஸ்லாம் ஃபுல் ஹாப்பி. ஆனா சிண்ட்ரெல்லாவை போகவே அலோ பண்ணல. எல்லாரும் போயிட்டாங்க. சிண்ட்ரெல்லா மட்டும் தனியா அழுதா. அப்போ சடனா ஒரு ஃபேரி காட்மதர் வந்தாங்க. பம்கினை கேரேஜா மாத்தினாங்க. பழைய ட்ரெஸ்ஸ பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸா மாத்தினாங்க. கிளாஸ் ஸ்லிப்பர்ஸும் கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு ரூல், மிட் நைட்டுக்கு முன்னாடி திரும்ப வந்துடணும். பால்ல சிண்ட்ரெல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா. பிரின்ஸும் அவ கூட மட்டும்தான் டான்ஸ் பண்ணாரு. மணி 12 ஆச்சு. சிண்ட்ரெல்லா ஓடினா. ஒரு கிளாஸ் ஸ்லிப்பர் கீழே விழுந்துருச்சு. பிரின்ஸ் அந்த ஸ்லிப்பரோட ஹோல் கிங்டமும் அவளை தேடினாரு. ஃபைனலி சிண்ட்ரெல்லாவோட வீட்டுக்கு வந்தாரு. ஸ்டெப் சிஸ்டர்ஸ் ட்ரை பண்ணினாங்க, ஃபிட் ஆகல. சிண்ட்ரெல்லா ட்ரை பண்ணினா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆச்சு. பிரின்ஸ் ரொம்ப ஹாப்பி. சிண்ட்ரெல்லா பிரின்சஸ் ஆனா. அண்ட் அவங்க 2 பேரும் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழ்ந்தாங்க. இதோட மாரல் என்னன்னா, எல்லார்கிட்டையும் அன்பா உண்மையா நடந்துக்கிட்டா நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்.